வெளியே இருக்கிற செல்லு அவர் அப்படியே கண்டு கண்டு விடுவார். அதுதான் நிறம். ஒரு மாநிறம் வரும். ஒரு ஆரம்பத்துல கருப்பா இருக்கிறதுல சிகப்பா மாறி விசித்திரமா நிறமே மாறும். அது ஒரு வியப்பான நிறமா இருக்கும். இதெல்லாம் வருது. என்னென்னமோ நடக்குது. இன்னும் எத்தனை நடக்குதுன்னு தெரியாது. அது வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய ரகசியம் தான் இது. இது எப்படி இயற்கையில ம். அதை எவ்வளவு துன்பம் வந்தாலும் இந்த சுத்தம் மட்டும் தெரிஞ்சிட்டா எவன் சேர்த்தாலும் நாம சாக மாட்டோம். ம். ம். எல்லாரும் ஊரே சளியில செத்துச்சுன்னா நாம மட்டும் சாக வேண்டாம். ரத்த தூய்மையில் இருக்கிறனால அப்படியே அப்புறம் ம். எங்க இந்த உணவு கட்டுப்பாட்டுல இருக்கிற உங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா அடுது ஒவ்வொரு வினாடிக்கும் சக்தி இறங்கிட்டு இருக்குதுங்கிறது தான் விஷயமே. இவனாவது அது ம். சாப்பிடு இது சாப்பிடுங்கிறான். இது அடிப்படையிலே தப்பு. எதை சாப்பிட்டாலும் அந்த சுறுசுறுப்பு வரவே வராது. இது அடிப்படையிலே தப்பு. ஒவ்வொரு வினாடி நேரத்துக்கு இப்படி சூரியன் வந்து ஒவ்வொரு வினாடி நேரத்துக்கு எனர்ஜி வெளியிடுற மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொரு வினாடி நேரத்திற்கும் நமக்கு எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து எனர்ஜி ம். எடுக்கிறனால மனிதன் உயிர் வாழ்றான். இது அடிப்படையே தப்பு. உணவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு உயிர் வாழ்றான்ல ஒருத்தன். ம். சாராயம் குடிக்கிறவன் உயிர் வாழ்றான், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவன் உயிர் வாழ்றான், பெத்தடின் போடுறவன் உயிர் வாழ்றான், கொக்கைன் போடுறவன் உயிர் வாழ்றான். எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வியாதியில சாகுறான். மற்றபடிக்கு அவன் ஆரோக்கியம் எங்கிருந்து, அவனுக்கு சக்தி எங்கிருந்து வருதுன்னா கொக்கையில இருந்து வர்றதில்ல, அவன் காப்பி குடிச்சாலும் வர்றதில்ல, கொக்கா கோலா குடிச்சாலும் வர்றதில்ல. அவன் உடம்பு வெளியிருந்து இருந்துகிட்டே இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த உடம்பு ஒரு ம். கட்டத்துல இழைக்கிறதும் இல்லை. அப்ப கூட்டி கழித்து பார்த்தால் உடம்புல இயற்கை சக்தியில் இயங்குறதுங்கிறதா உண்மை. ம். ம். அத மனித உடல் சைவ உணவிற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நம் பற்கள் சைவ உணவிற்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன. ஆ, சிறிய பற்கள் உறுதியான ஈறுகளும் நம்முடைய ஜீரண நீர்கள் சைவ உணவுகளை ஆ, ஜீரணம் செய்ய தகுந்தபடி அமைந்துள்ளன. ம், பால், மாமிசம், முட்டை ஆகியவைகளை அல்ல. ம், ம், முக்கியமாக நமது குடலின் அமைப்பு சைவ உணவுக்கு மட்டுமே தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளது. ஆ, ஒருவர் மாமிசம் உண்ணும்போது என்ன நடக்கிறது? அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டி உள்ளது. முக்கியமாக ஆ, டீஆக்சிகாலிக் அமிலத்தை. இந்த அமிலம் நமது குடலிலுள்ள குளோஸ்டிரியா பாக்டீரியாவினால் சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ் ஆக மாற்றப்படுகின்றன. இதுதாம்மா புற்றுநோய் உணவும் காரணம். இதுதான் புற்றுநோய் காரணம். ஆ, உணவும் மாமிசமும் குடலில் தங்கிச் செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன. ஆ, சால்மனெல்லோசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது. ம், பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் ம், அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய லாஸ்மனெல்லோ பாக்டீரியா உற்பத்தியாக்கி விடுகிறது. ம், சில வருடங்களுக்கு முன்பு வரை ஸ்டெபிலோகோசி பாக்டீரியா உணவில் விஷத்தையும் நிமோனியா தோல் வியாதிகளையும் உண்டாக்குபவை. ம், சுமார் 10% மட்டுமே பெனிசிலினுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருந்தன. இப்போது அவற்றில் 90% பெனிசிலினை எதிர்க்கும் சக்தியை பெற்றுவிட்டன. ஒவ்வொரு வருடமும் நிறைய மனிதர்கள் உணவின் விஷத்தால் இறக்குகிறார்கள். ம். நாம் எல்லோருக்கும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும் என்று தெரியும். பலர் என்னிடம் இது பற்றி விசாரிக்கிறார்கள். இருங்க. எங்கு அவ்வளோ. ம். இதுல ஒரு கட்டத்துக்கு மேல மருந்து வேலை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இதனாலதான் மருந்து தோல்வி அடையுது. ஒரு ம். காலத்துல பென்சிலின், இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். பென்சிலின் வேலை செஞ்சுட்டு இருந்தது. எல்லாம் பென்சிலின் ஊசி போடாத யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. அப்போ வந்து 90 விழுக்காடு நல்லாயிரும். 10 விழுக்காடு மட்டும் நல்லா 10 விழுக்காடு நல்லா ஆகாது. இப்ப என்ன கேட்டா இந்த பென்சிலின் போட்டா வேலை செய்யாது. அப்ப என்ன ஆச்சு உடம்பு? இப்ப என்ன உடம்பு என்ன ஆவா மாறுது? நோயாகமா? அதாவது இதுல என்ன புரிஞ்சுக்கிறதுன்னா பரிணாம அறிவியலை புரிஞ்சுக்கணும். பரிணாம அறிவியல் ஆரம்பத்துல ஒரு மனிதனுக்கு நோய் வருது, அவன் உணவை தின்னு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. உணவை தின்னும் பொழுது இயற்கை என்ன பண்ணுது? தீய பாக்டீரியா தீய கிருமிகள் மேல இருந்து அவனை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இது இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு மருந்தை போடுறான். மருந்தை போடும் பொழுது அந்த பாக்டீரியா பயந்துட்டு ஒடுங்கிக்குது. என்ன கேசவன்? ஆமாய்யா. சரி. பயந்துகிட்டு அது ஒண்டிக்குது. ஒண்டிக்குதா? அப்ப என்ன அப்ப ஏதோ ம், ஒண்டிட்டு என்ன பண்ண தெரியுமா? அது ஒண்டிக்கும் உண்மைதான். ம். அது என்ன பண்ண தெரியுமா? எந்த பென்சிலின் போடுறானோ அந்த பென்சிலை எதிர்க்கின்ற மரபணுவை மாற்றிக்கொள்ளும். என்ன மாத்திக்கும்? பொதுவா நீங்க பென்சிலினே இருக்குது. நீங்க ஆரம்பத்துல நீங்க வேகமா படிக்கிறீங்க. உணர்ந்த
வேகமா படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, அது என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னு சிந்திக்கணும். எல்லாரும் நீங்க படப்படன்னு படிச்சிடலாம், யாரு வேணா படிச்சிடலாம், அது பெரிய பெரிய விஷயமே இல்லை. இந்த சொல்ல சொல்ல மண்டையில ஏறுதா, அது என்னங்கிறது புரியுதாங்கிறதா அதுதான் நான் நிறுத்தி நிறுத்தி படிக்கிறது. அதாவது நீங்க எப்பவுமே தனிமையில படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏன் அந்த பென்சில் வேலை செய்யல? அந்த ம். மருந்தே எதிர்க்கின்ற அப்ப 90 பேர் செத்துத்தாண்டா ஆகணுங்குது. அப்ப நீங்க 90 பேர் தப்புக்கு வச்சேன், இன்னைக்கு 90 பேர் என்ன செத்துத்தான் ஆகணும்னு சொல்லுது. அப்ப குற்றம் புரிந்தவன் சென்று உணவு குற்றம் புரிந்தவன் இறந்தாக வேண்டும். உணவு குற்றம் புரிந்தவன் இறந்தாக வேண்டும். அது அசைவம் தின்னவன் கொடூரமா. அப்ப யாரை போய் என்ன செய்வீங்க நீங்க? என்ன மருந்து போட்டாலும் வேலை செய்யாது. என்ன மருந்து போட்டாலும், வேலை செய். ஏன்னா என்ன மருந்து கொடுத்தாலும் இந்த உடம்பு மாத்திக்கிட்டே போகும். இந்த உடம்ப சீக்கிரமா மாத்திக்கும். அதைத்தான் சொல்றேன். அதுதான் இந்த நீர் மருத்துவத்தை செய்யறவங்க. நாம தான் வாழ்ந்து காட்டணும். நம்மளை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற. நீங்க தூய்மை அடைகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது நாம் தூய்மை அடைகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. ம். நாம் தூய்மை அடைகிறோம் என்பது யாருக்கு தெரியாது? உங்க வீட்டுக்காருக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கும் தெரியாது, உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியாது. நானே எங்க கோபியில் இருக்கிற ஈரோட்டில் இருக்கிறேன்னா என்னை பத்தி யாருக்கு தெரியும்னா, தொலைக்காட்சி பார்க்கறவனுக்கு தெரியும். என்னை கூட காலை 2 பேர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி காப்பாற்று. ஒரு அம்மா வந்து எனக்கு வாத நோயின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் ரைட்டுங்க, பெண்களா அப்படின்னு. ஆமாண்ணா, ரொம்ப கஷ்டமா சேர முடியாது, நீங்க சேர முடியாதுமா அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன் போன. நீ சேர முடியாது, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். ரொம்ப வசதியே இல்லைங்க அப்படி. ரைட், நீங்க வீடியோ பார்த்து தப்பிச்சு போயிருங்கன்னு வச்சுட்டேன், போனை வச்சுட்டு. பேசி பிரயோஜனம் இல்லை அதெல்லாம். அவங்கள பேசி புரிய வச்சு மண்டை உடைச்சு மாங்காச்சாறு காய்ச்சி அவங்களை எப்போ புரிய வைக்கிறது? ஒன்றும் நடக்காது. கொடுமையான வாத நோய், அது பெண்கள் வேற, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னமோ நினைக்கிறாங்க, ஏதோ நீர்பயிற்சிக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நல்லா ஆகும். அது முறையா சொல்லித்தரணும். அதுக்கு நான் கஷ்டப்படாத பாடுபடணும். ஏன் கேசவன் ஐயா, நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு உயிரே போயிடும். சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள ஆமாய்யா, மண்டையை உடைச்சு மாங்காய் தான் காய்ச்சணும். அதனாலதான் நான் வந்து எனக்கு சில நேரத்துல சோறு வந்துடும். என்னடா எத்தனை தடவைடா கத்துறது அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்தாங்க. நீங்களே சிபாரிசு பண்ணீங்க, அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவ்வளவுதானே. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லை. அவங்களுக்கு வாதம் வந்துருங்க, உடல் பெருத்துட்டே போன என்ன ஆகுங்க? இந்த இந்த பொன்னமாலை ஐயா, யாரோ யாரோ இருக்கட்டும். அதனால நாம் இதை வந்து தொடர்ந்து நம்ம சுத்தப்படுத்துகின்ற கூட இந்த கிருமி எதிர்க்க முடியும். ஏற்கனவே நம்ம உடம்புல பல கிருமிகள் இருந்திருக்கும். அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றி அதை நடுநடை பெற்ற உடலா மாற்றணும். அதைத்தான் இந்த இது சொல்லுதுங்க. அடுத்தது படிக்குமா. நாம் எல்லோரும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும். எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று நான் வருடக்கணக்கில் ஆராய்ந்த பின் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்தது. இது நமது ஆரோக்கியத்தை பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து நில உபயோகம், நீர் உபயோகம், கழிவு பொருள்களுக்கான தீர்வு என்பதையும் தாண்டி மனித வாழ்க்கைக்கு பாதிப்பு, காடுகளின் அழிவு என்று உலக அளவில் வளர்ந்து வருகிறது. எனக்கு மேலே பகுதியை படித்தவுடன் புல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் ஞாபகத்திற்கு வருகிறது. பாலும் அசைவ உணவுதான். ஒருவர் சைவமாக நிலைத்த பின்புதான் நீர் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நான் இங்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன் ஆக என்னை போல எல்லோரும் நீருணவுக்கு வர முடியும், வாழ முடியும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கென்னடி அவர்கள், நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும் என்று கூறியதாக படித்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளையே நான் சிறிது மாற்றியிருக்கிறேன். உலகம் உனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே, நீ உலகத்திற்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும் என்பது சற்று மேலான சிந்தனையாக இருக்கும் என்று தோன்றுகின்றது. பிறந்த போது நாம் நம்முடன் கொண்டு இந்த மனித உடலை மட்டுமே. அது 5 அறிவு உடையதாய் பசியுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது. உயிர்களின் உற்பத்தி சரித்திரத்தில் 1 அறிவு கொண்ட தாவரம் முதல் 6 அறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள்
உதவியை நாடக்கூடிய பிறவி மனித பிறவிதான். ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவுடன் நடமாடக்கூடியது. மனித குழந்தை இந்த திறமை பெற வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இந்த மனித உடல் தகுந்த யோக முறை பழக்கங்களினால் பிறந்ததிலிருந்து சுமார் 15 முதல் 20 வருடங்களில் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று ஒரு மினிட்டர் யூனிவர்ஸ் ஆக நாம் வாழ மண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதிபிம்பமாக மாறக்கூடிய சக்தியை உள்ளடக்கி பிறக்கிறது. ஒவ்வொரு யோகியும் ஒரு கோஸ்மிக் என்ஜின் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வமான இயந்திரம். இந்த இயந்திரம் அறிவு பூர்வமானது என்பது இன்னும் விசேஷம். இந்த நிலையை மனிதன் அடையும் போது இந்த காஸ்மிக் என்ஜின் ஏற்கனவே நேற்று பேசணும் பார்த்தீங்க ஐயா. காஸ்மிக் எனர்ஜியில தான் இந்த உடம்பை இயங்குதுன்னு சொல்ற முடியாது. இந்த இடத்துல பாருங்க காஸ்மிக் என்ஜின் சொல்றாரு. கேசவன் இருக்கீங்களா? கேசவன் இருக்காங்க இல்லையா? இருக்கிறையா? இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு பேசணுமே இல்லையா? நேற்று பேசணுமே இல்லை காஸ்மிக் எனர்ஜி. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு? ஆமாங்க. 89ஆம் பக்கம் மேல பாருங்க. 89 அப்ப காஸ்மிக் எனர்ஜிங்கிறத போய் இப்ப என்ன சொல்றாரு? இந்த ரோபோட் மாதிரி வேலை செய்யுதுங்கிறாரு. இந்த இடத்துலதான் புரிஞ்சுக்கணும். அது காஸ்மிக் எனர்ஜியில வாழ்ந்துட்டு இருந்தது. காஸ்மிக் எனர்ஜியில வாழ்றதுனால இந்த உடம்புக்கு பேரு காஸ்மிக் என்ஜின் பேரு. அப்ப கதிர்வீச்சுக்களால் இந்த உணவு உணவு என்பது தேவையற்றது. உணவினால் ரத்தம் கெட்டு போய் மரணம் வருகிறது. அப்ப நான் விரும்பினால் உணவு சாப்பிடுகிறோம், அதை சுத்தம் செய்கிறோம். நம்ம விளக்கப்பட்ட உணவான அசைவ உணவுக்கு போக தேவையில்லை. சைவ உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு உடம்பு எடை நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடுகிறது. கழிவுகளற்ற தேகமாக மாறிவிடுகிறது. அப்படின்னா இந்த உடம்புக்கு எங்கிருந்து வருது? காஸ்மிக்ல எல்லா வகையான சக்தியும் தான். நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அப்புறம் ஆக்சிஜன் ஆற்றலை கொடுக்கறது. எல்லாம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணலைகள் தான். கண்ணுக்கு தெரியாத நுண்ணடைகள் தான். இதுக்கு தான் அருள்னு பேர் வச்சுட்டான். என்னது? அருள் ஆற்றல்னு பேர் வச்சான். அப்ப இந்த இறையாற்றல்னு வச்சுக்கலாம், அருளாற்றல்னு வச்சுக்கலாம். அருளாற்றல், இந்த இறையாற்றல் விண்வெளி கொடுத்துக்கிட்டே இருக்கு. விண்வெளி நமக்கு மட்டும் தான் கொடுக்குதா? எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த ஆற்றல் போய்கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆற்றல் ரெண்டு ஆற்றல் தான். 2 பொருள் தான் இருக்க முடியும். உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள். இந்த 2 பொருளுமே ஆற்றல் கொடுத்துட்டு தான் இருக்கு. 2 பொருளுமே ஆற்றலுடைய வடிவம் தான். நம்ம பேசணும், அது பேசுறது இல்லை, அவ்வளவுதான். ஒரு கல்லு பேசுறது இல்லை, மனிதன் பேசுகிறான். அதற்கும் அந்த காமா கதிர் மேல பாஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கும் அந்த காஸ்மிக் கதிர் பட்டு சூரிய வெப்பம் எல்லா மேலேயும் தானே படுது. மனுஷி மேலேயும் படுது, ஆட்டு மேலேயும் படுது, மாட்டு மேலேயும் படுது, கல்லு மேலேயும் படுது. எல்லாம் சூடாயிட்டு தான் இருக்கு. எல்லாமே எல்லாம் சக்தி இழுத்து பாருங்க. சக்தி இழுத்து வச்சுக்குது. எல்லாமே தண்ணியும் வெப்பத்தை இழுத்து வச்சுக்குது, தகரமும் வெப்பத்தை இழுத்து வச்சுக்குது. ஒரு பாறையும் என்ன பண்ணுது? வெப்பத்தை இழுத்து வச்சு. அப்ப மனிதன் உடல் என்ன ஆகுதுங்க? காஸ்மிக் எனர்ஜி இழுத்து வச்சிருக்கு. இழுத்து வச்சு என்ன பண்ணுது? தாவரம் என்ன பண்ணுது? வெளியிருந்து இழுத்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வது, உற்பத்தி செய்கிறது. எடுத்துக்கொள்றது சரிதான். தாவரம் என்ன செய்கிறது? எடுத்து வச்சுக்குதா? அது உற்பத்தி எடுத்து வைத்து எனக்கு தனக்கு தேவையானதை உற்பத்தி செய்யறது. அதேதான் மனுஷனுக்கு. அதைத்தான் நான் திருப்பி திருப்பி பேசுறேன். மண்டையில ஏறுதான்னு பாருங்க. மண்டையில உணவை அது மரஞ்செடி தயார் பண்ணிக்குது. உடம்பு மரஞ்செடி கொடியா மாறிக்குச்சுன்னா இதுக்கு வேணுங்கிற உணவை அது தயார் பண்ணிக்க. இவன் கொண்டு போய் முட்டை புரோட்டாலாம் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு அது விருப்பத்துல வாங்கி கொடுக்குறான். என்ன நினைக்கிறான்? விருப்பத்துல வாங்கி தின்னுட்டு விருப்பத்துல வாங்கி உள்ள போடுறான். என்னமோ இவன் காப்பாத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். முட்டை புரோட்டா சாப்பிட்டு உடம்பு காப்பாற்ற நடக்கப்படுகிறார். கிடையவே கிடையாது. அதுதான் இந்த மடத்தனம். அதனாலதான் பட்டினி என்பது, பற்றாக்குறை என்பது உலகத்துல இல்லைன்னு இடத்துல எழுதியிருப்பாரு. பற்றாக்குறை எத்தனை பக்கத்துல எழுதியிருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? பின்னால போனீங்கன்னா பற்றாக்குறை என்பது கிடையாது. எப்பொழுது பற்றாக்குறை தொடங்குகிறது என்பதும் தெரியாது. என்னது? அதுதான் புரியாத ஒரு விஷயம்.